பழிக்கு பழித்தான் இறுதி முடிவு. சமரசத்திற்கு மறுக்கும் தலால் குடும்பத்தினர். ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் நிலைமை மேலும் சிக்கலாகியுள்ளது. ஜூலை 16, 2025 இன்று நடைபெறவிருந்த அவரது மரண தண்டனை இந்திய அரசின் முயற்சிகள் மற்றும் மதத் தலைவர்களின் தலையீட்டால் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட தலால் அப்துல் மாதியின் குடும்பத்தினர் இஸ்லாமிய சட்டத்தின்படி பழிக்கு பழி என்ற கெசாஸ் அமல்படுத்த கோரி வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் நிமிஷா பிரியாவை மரண தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. தலால் குடும்பத்தினர் இழப்பீடாக வழங்கப்படும் தியா அதாவது குருதி பணத்தை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. நிமிஷா பிரியா தலாலை கொன்றது, உடலை துண்டு துண்டாக வெட்டியது போன்ற செயல்கள் மன்னிக்க முடியாதவை என்று அவர்கள் உறுதியாக கூறுகின்றனர். எனவே நிமிஷா பிரியாவின் நிலைமை என்னவாகும் என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது.